AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. வனத்தின் பேருயிரான யானைகளை பாதுகாக்கும் நோக்கில் அவற்றின் வழித்தடங்கள் குறித்த திட்ட வரைவு அறிக்கையை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. இந்த வரைவு அறிக்கை விஞ்ஞானபூர்வமாக இல்லாமல் உருவாக்கப்பட்டிருப்பதாக எதிர்ப்பும் எழுந்துள்ளது. மேக கூட்டங்களினிடையே பறந்தபடி கீழே பார்க்கிறோம் என வைத்துக் கொள்ளுங்கள். வெண்மேகங்களை விலக்கிக் கொண்டு பயணித்தால் பார்ப்பதெல்லாம் பசுமையான காடுகள், அடர்த்தியான மரங்கள் வளர்ந்துள்ள வனப்பகுதிகள், இடையிடையே சில கிராமங்கள். இப்படி இருந்தால் இதுதான் நீலகிரி மாவட்டம். இந்த வன வளத்துக்கு காரணம் என்னவென கேட்டால் சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம் யானைகள்தான் என்று. யானைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவற்றின் வழித்தடங்களை பாதுகாக்க வேண்டும். 2023ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் மொத்தம் 20 யானை வழித்தடங்கள் உள்ளதென அறிவித்தது வனத்துறை. அடுத்த கட்டமாக யானை வழித்தடங்கள் பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட திட்ட வல்லுநர் குழு கள ஆய்வு மற்றும் நில அளவைகளை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அளித்திருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் மொத்தம் 42 யானை வழித்தடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில் 3 நீலகிரி மாவட்டத்தில் உள்ளன. யானை வழித்தடங்கள் பற்றி கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி ஆங்கிலத்தில் 161 பக்கங்கள் கொண்ட வரைவு அறிக்கையை இணையதளத்தில் வெளியிட்ட வனத்துறை இது பற்றி மக்கள் கருத்து கூறுவதற்காக ஒரு மின்னஞ்சலையும் வெளியிட்டது. இதில் ஏற்கனவே வரைவு அறிக்கையில் இடம்பெற்றிருந்த சிகூர் யானை வழித்தடமும் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் போஸ்பரா, நிலம்பூர் மற்றும் ஓவேலி ஆகிய வழித்தடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த 3 வழித்தடங்களும் மக்கள் வாழும் பகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறது. குறிப்பாக சிகூர் வழித்தடம் நீலகிரி வடக்கு டிவிஷன் வனத்தில் தொடங்கி பொக்காபுரம், மாவனல்லா, வாழைத்தோட்டம், ஆனைக்கட்டி வழியே பயணித்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள தெங்கு மரகாடா கடந்து தருமபுரி வனப்பகுதி வரை நீள்கிறது. அதாவது மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை இணைக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா என 3 மாநிலங்களையும் இணைக்கின்றன. இதில் நீலகிரி மாவட்டத்தில் பன்னெடுங்காலமாக மக்கள் வசிக்கும் மசனக்குடி, பொக்காபுரம், மாவனல்லா உள்ளிட்ட 8 கிராமங்களில் 513 குடியிருப்புகள் உள்ளன. போஸ்பெரா, நிலம்பூர் வழித்தடத்தில் 7 கிராமங்கள், 43,796 குடியிருப்புகள், ஓவேலி யானைகள் வழித்தடத்தில் 31 கிராமங்கள், 2,547 குடியிருப்புகள் உள்ளன. தேயிலை தோட்டங்களும் விளைநிலங்களும் ஏராளமாக உள்ளன. இவற்றால் யானைகள் வழித்தடங்களுக்கு இடையூறு என்கிறது வரைவு அறிக்கை. இதனால் பல தலைமுறைகளாக வசிக்கும் மக்கள் ஊரையே காலி செய்யும் நிலை உருவாகும் என நீலகிரி மாவட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஓவேலிங்கிற ஒரு பேரூராட்சியில் ஏற்கனவே பல்வேறு வனத்துக்கான தடை சட்டங்கள் எத்தனையோ இருக்கிறது. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு அரசு ஏற்கனவே ஒரு 11,205 ஏக்கரை முற்றிலுமேக வனமாக மாற்றிருக்கிறது. 53A என்று சொல்லி அதை பின்பு 16A என்று கொண்டு போய் இன்னைக்கு அது முழுக்க ஒரு காப்பு காடுகளாக அறிவித்திருக்கிறது. எஞ்சி இருக்கின்ற பகுதியில் 2 யானை வழித்தடம் அதில் இருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவது போது அங்கே முற்றிலுமாக இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள், தோட்டத்தொழில் முழுவதுமாகவே பாதிக்கப்பட்டு இந்த ஊரை விட்டு காலி செய்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமையை இந்த அரசு திட்டமிட்டு செய்கிறது. கோவை, ஓசூர், சத்தியமங்கலம் மற்றும் கூடலூரில் யானை மனித மோதல்களை தடுக்க யானை வழித்தடங்களை மீட்டெடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது வரைவு அறிக்கை. 2008 முதல் 2023ஆம் ஆண்டு வரை 12 யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் காட்டு யானைகள் தாக்கி 21 மனித உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாகவும் கூறுகிறது. யானைகள் வழித்தடம் திட்டம் அமலுக்கு வந்தால் நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொன்றுக்குமே கட்டுப்பாடுகள் வந்துவிடும் என்கிறார்கள் அந்த மாவட்ட மக்கள். இங்கேருந்து ஊட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாக்கா எல்லாமே டோட்டலாக கர்நாடகத்தில் சொந்த பந்தங்கள் இருக்கிறது, கர்நாடகத்தில் நிலைமை தரும், ஊட்டியில் இருக்கவர்கள் கர்நாடகம் செல்வது, மசனகுடியிலிருந்து ஊட்டிக்கு செல்லக்கூடிய பல்வேறு வேலை நிமித்தம் செல்லக்கூடியவர்கள் பாதிக்கப்படும். மொத்தமாக டோட்டலுடைய வாழ்வாதார வியாபாரங்கள் பாதிக்கப்படும். இந்த டூரிசம், இதை நம்பி இருக்கக்கூடிய டூரிசம் முழுவதுமாக பாதிக்கப்படும். மசனகுடியில் இருப்பது டூரிசம் ஒன்று, மாடு வளர்ப்பு ஒன்று, இந்த விவசாயம், இந்த 3மே அறுத்து போய்விடக்கூடிய சீரழிந்து நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்.
ஆங்கிலத்தில் வழங்கப்பட்டுள்ள யானை வழித்தட திட்ட வரைவு அறிக்கையை தமிழில் வெளியிட வேண்டும் என்பது நீலகிரி மாவட்ட மக்களின் கோரிக்கை. மேலும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள மக்களின் கருத்துக்களை முழுமையாக கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடாது, பழங்குடி மக்கள் சிறுவன பொருள் எடுக்கக்கூடாது, மாடு மேய்க்கக்கூடாது. இது மேய்க்கக்கூடாதுன்னு சொன்னா யாரும் எந்த விவசாயியோ எந்த பழங்குடி மக்களும் இங்க வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி உருவாக்கி இங்க மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு விதையா தான் நாங்க இதை பார்க்கிறோம். தயவு செய்து இந்த வரைவு அறிக்கையை ரத்து பண்ணணும். வன உரிமை சட்டப்படி உள்ள உரிமைகள் வழங்கப்படணும். தனி மனித உரிமை, சமூக உரிமை, வனவள உரிமைகள் மூன்றும் வழங்கி கிராம சபையோட ஒப்புதல் பெற்று அந்த யானை வழித்தடம் வரையறை செய்யப்படும். அப்படி செஞ்சா மக்களுடைய எதிர்ப்பு இல்லாம நல்லபடியா இந்த வழித்தடம் அமையும். அந்த வழித்தடம் விஞ்ஞானபூர்வமாகவும் இருக்கணும், கற்பனையா டேபிள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பூமியில் வாழ வன விலங்குகள் உட்பட ஒவ்வொரு உயிருக்குமே சம உரிமை உண்டு. இதை மறுத்துவிட முடியாது. யானை வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடிவாளம் கட்டிய குதிரை போல முன் செல்லாமல் காலங்காலமாக குடியிருக்கும் தங்களின் கருத்துக்களை அறிந்த பின்பே முடிவெடுக்க வேண்டும் என்பது நீலகிரி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பு. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.